இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. குழிப்பணியாரம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு எப்படி கரெக்டான அளவுகளில் மாவு அரைக்கிறது, குழிப்பணியாரம் எப்படி சுட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் பச்சரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ரேசன் புழுங்கல் அரிசி 2 டம்ளர். அதுக்கு அரை டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா அழுக்கு போகிற அளவு நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. உளுந்தை ஒரு 2 டைம் களைஞ்சி எடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் நார்மல் பச்சரிசிக்கு பதிலாக ரேசன் பச்சரிசி, ரேசன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதனுடைய அளவுகள்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து, அரை டீஸ்பூன் வெந்தயம். அரிசியும் உளுந்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. உளுந்து தனியாக அரிசி தனியாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பணியாரம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா ஹீட்டு பட்டு உங்களுக்கு பணியாரம் நல்லா உப்பி வராது. இதுக்கு பதில் இட்லி அரிசி எடுத்திங்கன்னா 1 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து, அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக எடுத்தீங்கன்னா பணியாரம் கருகிரும். அரிசி ரொம்ப அரைப்பட்டுறாம இந்த மாதிரி சின்ன சின்ன ரவை பதத்துக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அரிசியும் உளுந்தையும் ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு எல்லாமே கீழே இருக்கும், உளுந்து எல்லாமே மேலே போயிருக்கும். நல்லா சுற்றி நீங்கள் அடித்து நீங்கள் கரைச்சிக்கோங்க. இது மாவு கரைக்கிறப்ப ரொம்ப கெட்டியான பதம் இருந்ததுன்னா ஹார்டாக இருக்கும் பணியாரம். இப்போவே நம்ம கரெக்டான பதத்தில் கரைச்சி வச்சிடலாம். இந்த மாவில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதனுடைய பதம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி மடிஞ்சு மாவு விழுகணும். கடகடன்னு தண்ணியாக ஓடிடக்கூடாது. இட்லி ஊற்றுறப்ப ஒரு கரண்டிலேருந்து ஊற்றுறப்ப எப்படி மடிஞ்சு விழுகுமோ அதே பதத்தில் இருக்கணும். இப்போ இது நல்லா கரைச்சாச்சு. மாவு நிறைய இருக்கிறதுனால நான் இன்னொரு பாத்திரத்துக்கும் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதை மாற்றியாச்சு. நான் இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே புளிக்க வச்சிடுறேன். காலையில் 8 மணி நேரம் கழித்து நான் பார்க்குறேன். நல்லா பொங்கி இருக்குது. இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். அதிகமாக பொங்கிருச்சுனாலும் உங்களுக்கு இட்லி மாவு மாதிரி இருந்தது அப்படின்னா பணியாரம் சட்டிலே ஒட்டிக்கிறோம். உங்களுக்கு பணியாரமும் வராது. கரெக்டாக உளுந்து போட்டிங்க அப்படின்னா பணியாரம் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். கம்மியாக இருக்க மாவுக்கு தான் நான் வெள்ளைப்பாகு ரெடி பண்ண போகிறேன். இதுக்காக 3 வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காயை தட்டிட்டு அது கூட சேர்த்துருக்கேன். இதை நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மாவு கூட சேர்த்துக்கிறேன். மீதி இருக்க மாவெல்லாம் நான் மசாலா பணியாரம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி பணியாரத்துக்காக வச்சுருக்கேன். அதை அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பணியார சட்டியை நல்லா சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதும் நெய் சேர்த்துருக்கேன். மாவை ஊற்றுறப்ப எடுத்தோடனே நடுவில் இருக்க குழியில் ஊற்றாமல் சுற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நடுவில் இருக்க குழியில் ஊற்றுங்க. அப்போ தான் பணியாரம் கருகிறாது. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னாலே நமக்கு பணியாரம் சூப்பராக சேஃபாக நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா வெந்துடும். நெய்யினால் சீக்கிரமே சூடாயிரும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெள்ளையாக தான் இருக்குது. இதை உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி போட்ட உடனே எடுத்துருவாங்க சில பேர். அப்போ வெள்ளையாகவே இருக்கும் பணியாரம். நம்மளுக்கு அந்த கலர் வர்ற வரையும் நீங்கள் மறுபடி திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஒரே மாதிரி கிடைக்கும். இதை கரெக்டாக அந்த குழியில் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக நல்லா சுற்றி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுற்றி உள்ளே கரெக்டாக அடக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்டாக கிடைக்கும். இப்போ இது நல்லா கலர்ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். நான் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி எடுக்கிறேன். அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதுவே நெய்க்கு பதில் நீங்கள் ஆயில் சேர்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிறது கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். திருப்புறப்ப கொஞ்சமாக மாவு கொட்டும். இப்போ நெய் சீக்கிரமே சூடாகிறதுனால மேலேயும் நல்லாவே வெந்திருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெள்ளையாக தான் இருக்குது. இதுக்கு மேலே நான் எந்த ஆயிலுமே சேர்க்க போகிறதில்ல, நெய்யுமே சேர்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் நெய் சேர்த்தேன் இல்லையா, அதிலே தான் நான் சுட்டு எடுக்க போகிறேன். நான் திருப்பி போட்டு எடுப்பேன், அவ்வளோதான். உங்களுக்கு பணியாரம் பார்க்குறப்பே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் ஆக்கிக்கோங்க. இப்படி திருப்பி விட்டுட்டே இருங்க. எந்த பக்கம் வேகலையோ வெள்ளையாக எந்த பக்கம் இருக்கோ அதை திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரே கலரில் கிடச்சிரும். நீங்கள் நடுவில் இருக்க பணியாரத்தை எடுத்தோடனே ஊற்றிட்டிங்கனால அந்த பணியாரம் மட்டும் உங்களுக்கு கருகின மாதிரி இருக்கும்.
இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எதுவுமே வந்து லைட்டாக வெந்து ஒரு இது கருகி அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பணியாரம் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.